ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரோக்கிய உணவு. கொத்தமல்லி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்தியானது. ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை எடுத்துக்கோங்க. பழுத்தது வேறு இது எல்லாத்தையும் நீக்கிட்டு நல்லா 2 தடவை கழுவி எடுத்துக்குங்க. மண் இல்லாமல் குறுக நறுக்கிக்குங்க. பச்சை மிளகாய் எடுத்துக்குங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றாப்புல பச்சை மிளகாய் இல்லை காஞ்ச மிளகாய் எது இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்குங்க. கேஸ் ஆன் பண்ணுங்க. கடாய் வைங்க. அரைச்சி எடுத்துக்குங்க. கடலெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடலெண்ணெய் இல்லை நல்லெண்ணெய் சேர்த்துக்குங்க. கடுகு சேர்த்துக்குங்க. உளுந்தம் பருப்பு சேர்த்துக்குங்க. காஞ்ச மிளகாய் இல்லாட்டா பச்சை மிளகாய் சேர்த்துக்குங்க. அரைச்சி வச்ச கொத்தமல்லி இலை பேஸ்ட்டும் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் தண்ணிலாம் வத்துனதும் நீங்கள் சாதம் சேர்த்துக்கிட்டு கிளறுங்க. கேஸ் ஆஃப் பண்ணுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு கிளறுங்க. கிளறிட்டு அப்படியே ஒரு சைடிஷோடு சர்வ் பண்ணுங்கள். சூப்பரான கொத்தமல்லி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த வீடியோடைய கடைசியில் கொடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கங்க. தமிழ்லேயும் இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்கேன்.